எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டு புழக்க வந்து விற்பனைக்கு இருக்குதுங்க. இந்த ஆட்டு புழக்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிமெண்ட் பேக் வந்து ரூ. 80க்கு கொடுக்குறாங்க. இது எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னா, காங்கேயம் படியூர் பகுதியில் இருக்குதுங்க. யாராச்சும் வந்து தென்னை மரம் இல்லைன்னா ரப்பர் மரம் இந்த மாதிரியான மரங்களுக்கு வந்து அதிக அளவில் வந்து வெள்ளாட்டு புழக்கையை எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. முக்கியமாக இந்த சேனல் எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இடைத்தரகர்களை மொத்தமாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு பையரையும் ஒரு செல்லரையும் ஒரு விவசாயிட்டிருந்து வாங்கக்கூடியவரையும் ஒரு நேரடியாக வந்து சேர்க்கக்கூடியதுக்காகவே இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கேங்க. இந்த சேனலில் இது ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மாடு வச்சுருக்குறோம். நம்மக்கிட்டேருந்து ஒரு வியாபாரி வாங்கிட்டு போகிறாரு. அங்கே போய் இன்னொரு வியாபாரிகிட்ட மாட்டை விற்கிறாரு. சரிங்களா? இந்த இடத்துல வந்து உண்மையான விலை நிர்ணயம் என்னன்னே நமக்கு தெரியாது. இங்கே வந்து வியாபாரி வந்து ஒரு மாடு இந்த விலைக்கு தான் போகும் அப்படின்னா, நம்ம மிஞ்சி போனால் ஒரு 1000 2000 ஓடி ஆடிட்டு இருப்போம். ஆனால் அவங்க நம்மக்கிட்டேருந்து வாங்கிட்டு போய் அங்கே நல்ல ஒரு லாபம் வச்சு விற்கிறாங்க. நாம் கடைசி வரைக்கும் ஒரு வருஷம் ஃபுல்லாக பாடுபட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனாலேயே பார்த்திங்க அப்படின்னா, இந்த சேனல் நான் ஆரம்பித்ததுக்கு காரணமே ஒரு பையரையும் ஒரு செல்லரையும் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக. உங்கள்கிட்ட வந்து வெள்ளாட்டு புழக்கை இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்புக்கு நான் கொடுத்துருக்குற நம்பரில் மெசேஜ் அனுப்பிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். யாராச்சும் வாங்குறாப்புல இருந்தால் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதே மாதிரி யாருக்காச்சும் வெள்ளாட்டு புழக்கை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் போடுங்க. யாராச்சும் விவசாயி பார்த்துட்டு உங்கள்கிட்ட டேரெக்டாக ஃபோன் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பண்ணுறனாலும் பண்ணுங்கள். நானாக பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கமிஷன் வாங்கிக்குவேன். நான் ஃப்ரீயாக பண்ண மாட்டேன். ஏன்னா ஃப்ரீயாக பண்ணுனா அதுக்கு மதிப்பு இல்லை அப்படிங்கிறத கடந்த கால அனுபவங்களில் நான் கற்றுக்கிட்டது. ஆனால் ஒன்று, நான் வந்து பையரையும் செல்லரையும் மீட் பண்ண விடாமல் எதுவும் பண்ண மாட்டேன். என்னுடைய நோக்கம் இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் சந்திச்சுக்கணும். அடுத்தடுத்த முறை நீங்கள் வந்து என்னை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை ஒரு விவசாயிட்டிருந்து வெள்ளாட்டு புழைக்கையோ ஆட்டு புழைக்கையோ ஏதோ ஒன்று வாங்கிட்டீங்க அப்படின்னா, அடுத்த முறை நீங்கள் எனக்கு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே நேரடியாக அந்த விவசாயிகிட்ட பேசிக்கலாம். சப்போஸ் கிடைக்கலனா நீங்கள் எனக்கு வந்து கூப்பிடலாம். இதுக்காகத்தான் ஆரம்பிச்சிருக்கேன். வேறு என்னென்னா, வெள்ளாட்டு புழக்கையை பற்றி நம்ம கொஞ்சம் ஒரு ப்ரீஃபாக பார்த்துடலாங்க. இருக்கிறதுலே வந்து அதிகமான சத்துக்கள் உடையது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆட்டு புழக்கை தான் சொல்லுவாங்க. முக்கியமாக வந்து ஆட்டு புழக்கையை வந்து வறட்சியான பகுதியில் பயன்படுத்துகிறது ரொம்பவே தவிர்த்துக்குவாங்க. என்ன காரணம்னாங்க, இதுக்கு வந்து காரத்தன்மை வந்து அதிகமானதுங்க. அதாவது சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால நீர் அதிகமாக இருந்தால் தான் வந்து செடிகள் வந்து நல்லா வளரும். இல்லை நம்ம சாதாரண செடிகளுக்கு நீர் இல்லாமல் போட்டுட்டோம் அப்படின்னா இதோடைய சத்துக்கள் அதிகப்படியான சத்துக்கள் காரணனால செடி காஞ்சு போய் வறண்டு போயிருக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகங்க. அதனால் வெள்ளாட்டு புழக்கையை பயன்படுத்துகிறது ரொம்ப தண்ணி இருக்கிற இடத்துல பயன்படுத்திக்கணும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு தென்னை மரத்துக்கு போடுறோம் அப்படின்னா ஒரு சிமெண்ட் பேக்கில் இருக்கிறதுல அரை பேக் போட்டால் போதுங்க ஒரு தென்னை மரத்துக்கு. இல்லை எங்ககிட்ட வந்து கோழி குப்பை மாட்டு சாணம்லாம் இருக்குது அப்படின்னா பேக்கு போட்டால் போதுங்க. கலந்து போட்டால் போதும். ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வேறு எந்த உரமும் கொடுக்க வேண்டியதில்லை. அடுத்த வருஷத்துக்கு உரம் கொடுத்தா போதுமானது. ஏன்னா இந்த வெள்ளாட்டு புழக்கைங்கிறது நீண்ட நாட்கள் தங்கி இப்போ நீங்கள் மாட்டு சாணியோ இல்லை கோழி குப்பையோ போட்டுட்டு ஒரு 3 மாதம் கழித்து பறித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான சூடுகளே தெரியாது. ஆனால் ஆட்டு புழக்கையை நீங்கள் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 7-8 மாதம் கழித்து பறித்து பார்த்தீங்கனாலும் அந்த புழக்கை வந்து அப்படியே மக்கி அப்படியே அந்த இடத்துல கருப்பு கலரில் இருக்கும். அதோடய உரம் வந்து அந்த அளவுக்கு மகிமையானது. மற்ற வெள்ளாமைகளுக்கும் இந்த புழக்கையை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, வெள்ளாடுகள் வந்து மேய்ச்சல் முறையில் இருக்கும் பொழுது நிறையா பில்லுகளை சாப்பிட்றதுனால அதோடய விதைகளும் கலந்து வரும். அப்போ நீங்கள் களக்குழியை பயன்படுத்துகிற மாதிரி வரும். முக்கியமாக தென்னை மரத்துக்கு இது ரொம்ப ரொம்ப சூட்டபுளுங்க. யாருக்கெல்லாம் ஆட்டு புழக்கை தேவைப்படுதோ என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கூப்பிடுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நான் பண்ணித்தரேன். வாங்குறவங்களும் தாராளமாக எனக்கு தொடர்பு கொள்ளலாம். விவசாயிகிட்ட யாராச்சும் இருக்குது விற்று கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கனாலும் எனக்கு ஏதாச்சும் யாராச்சும் கூப்பிட்டு இது மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நான் உங்கள் நம்பரை கொடுத்து போய் பார்த்துக்க சொல்லுவேன். கண்டிப்பாக கமிஷன் வாங்கிக்குவேன். அது
கால் பண்ணும்போது கமிஷன் மாறுபடும். ஏன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு கூட இந்த வீடியோ யார் வேணால் பார்க்கலாம். அப்போ விலை நிர்ணயங்கள்லாம் மாறி இருக்கும். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. என்ன இந்த சேனலில் வேறு என்னவெல்லாம் வந்து பண்ணலாம், விவசாயிகளுக்கு என்ன வகையான பண்ணலாம், சொட்டு நீர் பாசனம், டிராக்டர், பழைய டிராக்டர் இருக்கிறது, கோழி வச்சுருக்கிறீங்கன்னா, ஆடு வச்சுருந்தீங்க, எது வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லை வெங்காயம் போட்டிருக்கோம், வெங்காயம் நேரடியாக விற்கணும் முயற்சி பண்ணுறோம், இயற்கையான முறையில் வெங்காயம் விளை வச்சுருக்கோம், அதை விற்கணும் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னாலும் தாராளமாக என்னங்க நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. நான் விற்று தரக்கு முயற்சிகள் எடுக்கிறேன். ஏன்னா இந்த சேனல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் தரமானதாக இருந்தால் மட்டும்தான் திருப்பி நம்ம சேனலை பார்ப்பாங்க. தரமில்லாத ஒரு பொருளை ஏமாற்றக்கூடிய வேலையை, பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நடந்தது அப்படின்னா நம்ம சேனலை பார்க்க மாட்டாங்க. அதனால் தரத்துக்கு என்றைக்குமே முதலிடம். நன்றி, வணக்கம்.